அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12th சிறப்பு தமிழிலிருந்து இயல் 3 பார்க்க போகிறோம். அரங்கவியல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 207 கொஷின் 5 தலைப்பிலிருந்து இந்த 207 கொஷின் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பை கொஷின் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ஏற்கனவே 11th சிறப்பு தமிழ் முடிச்சிட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். மொத்தமாக 11th 12th 11th சிறப்பு தமிழில் 6 இயல் இருக்குது. நம்ம 5 இயல் தான் நம்ம 5 இயல் படித்தா போதும். 6வது இயல் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நம்ம விட்டுட்டோம். அதே மாதிரி தான் 12th 5 இயல் படித்தா போதும். ஸோ 5 இயலே வந்து அதிகம் தான். அதிலே கூட நம்ம செலக்ட் பண்ணி நம்ம படிச்சிக்கலாம். இருந்தாலும் நம்ம வீடியோ கொடுக்கறதுனால லைன் பை லைன் கொஷின் 5 இயலுக்கு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இயல் 3 இன்னும் ஒரு 2 இயல் தான் இருக்குது. நம்ம வந்து அது முடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி 11th 12th சிறப்பு தமிழ் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின் வந்து புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்கோம். ஸோ புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கி வந்து படிச்சிக்கலாம். ஒரு குறைவான ப்ரைஸ் 250 ருபீஸில் இந்த புக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தலைப்பு பாருங்கள், நவீன நாடக வரலாறு. 2வது தமிழ் திரைப்பட வரலாறு. 3வது திரைக்கலை நுட்பங்கள். 3வது இலக்கியமும் திரைப்படமும். 4வது தலைப்பு. 5வது தலைப்பு பார்த்திங்கன்னா நாட்டார் அரங்க கலைகள். ஸோ இந்த 5 தலைப்புலேருந்து தான் இந்த 207 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முதல் தலைப்பு நவீன நாடக வரலாறு. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், பழந்தமிழில் டேஸ் என்ற சொல் நாடகத்தை குறித்தது. ஸோ எந்த சொல் அப்படின்னா கூத்து. பழந்தமிழில் கூத்து என்ற சொல் நாடகத்தை குறித்தது. 2வது கொஷின், அரங்க மற்றும் அரங்க நிகழ்வுகள் குறித்து விரிவான செய்திகளை கூறுவது. ஸோ தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல், சிலப்பதிகாரத்தில் வந்து அரங்கேற்று காதை. அரங்க மற்றும் அரங்க நிகழ்வுகளை குறித்து விரிவான செய்திகளை கூறுவது தொல்காப்பியம், சிலப்பதிகாரம். தொல்காப்பியம் வந்து மெய்ப்பாட்டியல், சிலப்பதிகாரம் வந்து அரங்கேற்று காதை. கூத்திற்கு புதிய வடிவம் தந்ததுடன் மேலை நாட்டு உத்திகளையும் இணைத்து புதிய போக்கினை உருவாக்கி தந்தவர் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள். கூத்திற்கு புதிய வடிவம் தந்ததுடன் மேலை நாட்டு உத்திகளையும் இணைத்து புதிய போக்கினை உருவாக்கி தந்தவர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடகங்களில் பாடல்களின் கருத்துக்களை பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் உரைநடையில் இடம்பெற செய்தவர் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடகங்களில் பாடல்களின் கருத்துக்களை பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் உரைநடையில் இடம்பெறம் செய்தவர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள். பம்மல் சம்பந்தனார் சுகுண விலாச சபையை நிறுவிய ஆண்டு எந்த வருஷம்னா 1891. பம்மல் சம்பந்தனார் சுகுண விலாச சபையை நிறுவிய ஆண்டு 1891. பரிதிமாற் கலைஞரின் டேஸ் எனும் நூல் நாடக கலைக்கு இலக்கணம் வகுத்தது. ஸோ எந்த நூல் அப்படின்னா நாடகவியல். பரிதிமாற் கலைஞரின் நாடகவியல் என்னும் நூல் நாடக கலைக்கு இலக்கணம் வகுத்தது. 1946 ஆண்டு தமிழில் முதலாக அமைதி எனும் மௌன நாடகம் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் வந்து பாரதிதாசன். 1946 ஆண்டு தமிழில் முதலாக அமைதி எனும் மௌன நாடகம் யாரால் எழுதப்பட்டது? பாரதிதாசன். அமைதி எனும் மௌன நாடகம் டேஸ் காட்சிகளை கொண்டது. ஸோ எத்தனைனா 16 காட்சிகளை கொண்டது. அமைதி எனும் மௌன நாடகம் 16 காட்சிகளை கொண்டது. அகில இந்திய அளவில் டேஸ் எனும் நாடக அமைப்பு உருவாக்கப்பட்டு யுனெஸ்கோவின் சர்வதேச நாடகக்கலை மையத்தோடு இணைக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து பாரதிய நாட்டியகஸ். அகில இந்திய அளவில் பாரதிய நாட்டியகஸ் எனும் நாடக அமைப்பு உருவாக்கப்பட்டு யுனெஸ்கோவின் சர்வதேச நாடகக்கலை மையத்தோடு இணைக்கப்பட்டது. 10வது கொஷின், இந்திய அரசின் முயற்சியால் நிகழ்கலைகளின் வளர்ச்சிக்காக டேஸ் அகாடமியும் நாடகத்துறைக்கென்றே பயிற்சியளிக்க தேசிய நாடகப் பள்ளியும் உருவாக்கப்பட்டன. ஸோ ஆன்சர் வந்து மத்திய சங்கீத நாடக அகாதமி. இந்திய அரசின் முயற்சியால் நிகழ்கலைகளின் வளர்ச்சிக்காக மத்திய சங்கீத நாடக அகாடமியும் நாடகத்துறைக்கென்றே பயிற்சியளிக்க தேசிய நாடகப் பள்ளியும் உருவாக்கப்பட்டன. தொடக்க நிலையில் நவீன நாடகம் டேஸ் என்ற நிலையிலேயே மக்களிடம் அறிமுகமாகியது. ஆன்சர் வந்து தெரு நாடகம், அதாவது ஸ்ட்ரீட் பிளே. தொடக்க நிலையில் நவீன நாடகம் தெரு நாடகம் என்ற நிலையிலேயே மக்களிடம் அறிமுகமாகியது. ஸோ அறிவோம் தெளிவோம் நாடக பயிற்சி பட்டறைகள். இந்த அறிவோம் தெளிவோம் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ 12வது கொஷின், தேசிய நாடகப் பள்ளியின் மூலம் டேஸில் காந்திய கிராமிய பல்கலைக்கழகத்தால் ஒரு வார நாடக பயிற்சி பட்டறையும் டேஸில் இரண்டும் சேர்ந்து 70 நாள் நாடக பயிற்சி பட்டறையும் நடத்தப்பட்டது. ஸோ 1977-78 தேசிய நாடகப் பள்ளியின் மூலம் 1977 காந்தி
கிராமிய பல்கலைக்கழகத்தால் ஒரு வார நாடக பயிற்சி பட்டறையும் 1978 இரண்டும் சேர்ந்து 70 நாள் நாடக பயிற்சி பட்டறையும் நடத்தப்பட்டது. பாதல் சர்க்கார் அவர்களை கொண்டு டேஸில் சென்னையில் 10 நாள் பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. ஸோ எப்போனா 1980 பாதல் சர்க்கார் அவர்களை கொண்டு 1980 சென்னையில் 10 நாள் பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. 14வது கொஷின், 1980களின் காலகட்டத்தில் நாடகம் குறித்த கட்டுரைகளை வெளியிடுவதில் டேஸ் போன்ற சிறு பத்திரிகைகள் குறிப்பிடத்தகுந்தது. 1980களில் தொடங்கப்பெற்ற நவீன நாடக குழுக்கள். ஸோ ஆன்சர் கூத்து, பரீட்சா வீதி. 1980களின் காலகட்டத்தில் நாடகம் குறித்த கட்டுரைகள் வெளியிடுவதில் டேஸ் போன்ற சிறு பத்திரிகைகள் குறிப்பிடத்தகுந்தது. 1980களில் நடைபெற்ற நவீன நாடக குழுக்கள் கூத்து, பரீட்சா வீதி. 16வது கொஷின், 1990 ஜூலையில் ரெங்கராஜனால் நாடகத்திற்கென தொடங்கப்பெற்ற டேஸ் எனும் இதழ் 10 ஆண்டுகளில் 40 இதழ்களை வெளியிட்டது. ஸோ ஆன்சர் நாடகவெளி. 1990 ஜூலையில் ரெங்கராஜனால் நாடகத்திற்கென தொடங்கப்பெற்ற நாடகவெளி எனும் இதழ் 10 ஆண்டுகளில் 40 இதழ்களை வெளியிட்டது. 1990களில் தஞ்சை, புதுவை, மதுரை முதலான பல்கலைக்கழகங்களில் டேஸ் துறைகள் தொடங்கப்பட்டன. நாடகத்துறை. 1990களில் தஞ்சை, புதுவை, மதுரை முதலான பல்கலைக்கழகங்களில் நாடகத் துறைகள் தொடங்கப்பட்டன. 18வது கொஷின், நவீன நாடக குழுக்கள். சென்னை ஆடுகளம், யவனிகா, பல்கலை அரங்கம், அருவம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நவீன நாடக குழுக்கள். மதுரை சுதேசிகள், பாண்டிச்சேரி கூட்டுக்குரல் தலைக்கோல், தஞ்சை அரங்கம், காந்தி கிராமம் தளிர், திருச்சி நாடக சங்கம், திருவண்ணாமலை தீட்சண்யா. நவீன நாடக குழுக்கள் பார்த்துக்கோங்க. 19வது கொஷின், இளம் நாடக இயக்குநர்களையும் நாடக குழுக்களையும் ஊக்குவிக்க நிதி வழங்கிய அகாடமி எது அப்படின்னா மத்திய சங்கீத நாடக அகாதமி. இளம் நாடக இயக்குநர்களையும் நாடக குழுக்களையும் ஊக்குவிக்க நிதி வழங்கிய அகாடமி பார்த்திங்கன்னா மத்திய சங்கீத நாடக அகாடமி. ஸோ நெக்ஸ்ட்டு, நவீன நாடக ஆசிரியர்களும் நாடகங்களும். நா. முத்துசாமி அவர்களின் நாடகங்கள். காலம் காலமாக, நாற்காலிக்காரர், அப்பாவும் பிள்ளையும், இங்கிலாந்து, சுவரொட்டிகள், உந்துசுழி, கட்டியக்காரன், விறகு வெட்டிகள், வண்டிச்சோடை, நாற்றுணையப்பன் அல்லது கடவுள். ஸோ இதெல்லாம் அவர்களுடைய நா. முத்துசாமி அவர்களின் நாடகங்கள். 21வது கொஷின், இந்திரா பார்த்தசாரதியின் நாடகங்கள். ராமானுஜர், இறுதி ஆட்டம், கொங்கைத்தீ, அவுரங்கசீப், நந்தன் கதை, பசி, மலை, கால எந்திரங்கள், புனரபி ஜனனம், புனரபி மரணம், தர்மம், போர்வை போர்த்திய உடல்கள். ஸோ இதெல்லாம் இந்திரா பார்த்தசாரதியின் நாடகங்கள். சே. ராமானுஜம் அவர்களின் நாடகங்கள். புறஞ்சேரி, பிணம் தின்னும் சாத்திரங்கள், சுமை, முகப்போலிகள், சஞ்சயன் காட்சி தருகிறான், அக்னி குஞ்சி, கேகயன் மடந்தை, வெறியாட்டம், செம்பவளக்காளி, மௌனக்குரம். 23வது கொஷின், மு. ராமசாமி அவர்களின் நாடகங்கள். துர்க்கிராவலம், சாபம், விமோசனம், புரட்சிக்கவி, ஆபுத்திரன். ஸோ இதெல்லாம் அவருடைய நாடகங்கள் பார்த்துக்கோங்க. 24வது கொஷின், ஆசிரியர் நாடகங்கள். பிரபஞ்சன் முட்டை, அகல்யா, ஜெயந்தன் மனுஷா நினைக்கப்படும், ஞான ராஜசேகரன் வயிறு, மரபு, பாடாலிபுத்திரம், பிரளயன் உபகதை, நவீன மத்தவிலாச பிரகடனம் அல்லது காஞ்சி தலைவி, எம்.டி. முத்துக்குமாரசாமி சைபீரிய நாரைகள் இனி இங்கு வரப்போவதில்லை, குதிரைக்காரன் கதை, இன்குலாப், அவ்வை மணிமேகலை, எஸ்.எம்.ஏ. ராம் சுயதர்மம், மூடிய அறை, மணிமேகலையின் கண்ணீர், எப்போ வருவாரோ, ரமேஷ் பிரேம் ஆதியிலே மாம்சம் இருந்தது, அமீபாக்களின் காதல், எஸ். ராமகிருஷ்ணன் உருளும் பாறைகள், தனித்திருக்கப்பட்டவர்கள், சூரியனின் அறுபட்ட சிறகுகள், அரவான், ஆ. ராமசாமி
ஒத்திகை, மூடதேசத்து முட்டாள் ராஜா தொடரும். ராமசாமியுடைய ஒத்திகைகள் 10 குறு நாடகங்கள். ஆறுமுகம், கருஞ்சுழி, ஊசி, தூங்கிகள். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நிறைய நாடகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கே.ஏ. குணசேகரன் அவர்களின் நாடகங்கள்: பலியாடுகள், சத்திய சோதனை, பவளக்கொடி அல்லது குடும்ப வழக்கு, அறிகுறி, பாறைகள் பிளந்து கொண்டு, கனவுலகவாசி, தொட்டில் தொடங்கி. அடுத்து 26 முருகபூபதி அவர்களின் நாடகங்கள்: சரித்திரத்தின் அதீத மியூசியம், கண்ணாடியுள் அலைவுறும் பிம்பங்கள், வனத்தாதி, தேகவயல், இரகசிய நிழல்கள், தனித்திருக்கப்பட்டவர்கள், கூந்தல் நகரம், செம்முதாய். 27 தமிழில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பிறமொழி படைப்பாளர்களின் நாடகங்கள்: பாதல் சர்க்காரின் ஏவம் இந்திரஜித், விஜய் டெண்டுல்கரின் கமலா, கிரிஷ் கர்னாட்டின் துக்ளக், பெர்டோல்ட் பிரகட்டின் வெள்ளை வட்டம். தமிழில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பிறமொழி படைப்பாளர்களின் நாடகங்கள் இதெல்லாம். தழுவல் நாடகங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவை: மு. ராமசாமி அவர்களுடைய துர்க்கிராவலம், சே. ராமானுஜம் அவர்களின் கருப்பு தெய்வத்தை தேடி. 29 இன்குலாப் எழுதிய அவ்வை, சே. ராமானுஜம் எழுதிய மௌனக்குரம் ஆகிய நாடகங்களை மேடையேற்றியவர் யார் அப்படின்னா மங்கை. இன்குலாப் எழுதிய அவ்வை, சே. ராமானுஜம் எழுதிய மௌனக்குரம் ஆகிய நாடகங்களை மேடையேற்றியவர் வந்து மங்கை. 30வது கொஷின்: பல்வேறு நாடக குழுக்களில் நடிகையாக செயல்பட்டதோடு ஐரோப்பிய பெண்ணிய நாடகங்களிலிருந்து சில பகுதிகளை காட்சியாக நிகழ்த்தி காட்டியவர் யார் அப்படின்னா மு. ஜீவா. பல்வேறு நாடக குழுக்களில் நடிகையாக செயல்பட்டதோடு ஐரோப்பிய பெண்ணிய நாடகங்களிலிருந்து சில பகுதிகளை காட்சிகளாக நிகழ்த்தி காட்டியவர் வந்து மு. ஜீவா. போர், ஜாதி, சுற்றுச்சூழல், நகரமயமாதல் போன்றவற்றில் பெண்கள் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றனர் என்பதை மேடைகளில் நிகழ்த்தி காட்டியவர் வந்து பிரசன்ன ராமசாமி. போர், ஜாதி, சுற்றுச்சூழல், நகரமயமாதல் போன்றவற்றில் பெண்கள் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றனர் என்பதை மேடைகளில் நிகழ்த்தி காட்டியவர் வந்து பிரசன்ன ராமசாமி. கே.ஏ. குணசேகரனின் எந்த நாடகம் முதல் தலித் நாடகமாக கருதப்படுகிறது? பலி ஆடுகள். கே.ஏ. குணசேகரனின் எந்த நாடகம் முதல் தலித் நாடகமாக கருதப்படுகிறது? பலி ஆடுகள். விளிம்பு நிலை கருத்துக்களோடு ஆஷா பாரதியின் நாடகங்கள் திருநங்கைகள் குறித்து பேசின. அதற்கென என்ற நாடக அமைப்பு செயல்பட்டது. எந்த அமைப்புனா கண்ணாடி கலைக்குழு. விளிம்பு நிலை கருத்துக்களோடு ஆஷா பாரதியின் நாடகங்கள் திருநங்கைகள் குறித்து பேசின. அதற்கென கண்ணாடி கலைக்குழு என்ற நாடக அமைப்பு செயல்பட்டது. குழந்தைகள் நாடக செயல்பாட்டாளர்களாக போன்றவற்றை குறிப்பிடலாம். போன்றோரை குறிப்பிடலாம். வேலுசரவணன், ரவியண்ணா. குழந்தைகள் நாடக செயல்பாட்டாளர்களாக வேலுசரவணன், ரவியண்ணா போன்றோரை குறிப்பிடலாம். 35 யாருடைய நாடகங்கள் காட்சி படிமங்களின் வழியாக நிலமற்ற வேளாண்மை குடிகளையும் பழங்குடி மனிதர்களையும் காட்சிப்படுத்தின? ஆன்சர் வந்து முருகபூபதி. யாருடைய நாடகங்கள் காட்சி படிமங்களின் வழியாக நிலமற்ற வேளாண்மை குடிகளையும் பழங்குடி மனிதர்களையும் காட்சிப்படுத்தின? முருகபூபதி. அரங்க நிகழ்வுகள்: பார்வையாளர்கள், பேசு பொருள் அடிப்படையில் மூவகை அரங்கை முன்வைத்தவர் யார் அப்படின்னா பாதல் சர்க்கார். இவர் வந்து வங்க நாடக ஆசிரியர். அரங்க நிகழ்வுகள், பார்வையாளர்கள், பேசு பொருள் அடிப்படையில் மூவகை அரங்கை முன்வைத்தவர் வந்து பாதல் சர்க்கார். பார்வையாளர்களின் சுதந்திரத்தையும் நெருக்கத்தையும் தன்னகத்தே கொண்டதாக முதல் வகை அரங்கு உள்ளது என்று கூறியவர் வந்து பாதல் சர்க்கார். பார்வையாளர்களின் சுதந்திரத்தையும் நெருக்கத்தையும் தன்னகத்தே கொண்டதாக முதல் வகை அரங்கு உள்ளது என்று கூறியவர் வந்து பாதல் சர்க்கார். விடிய விடிய நடைபெற்ற நாடகங்களை 3 அல்லது 4 மணி நேர நிகழ்வாக சுருக்கியது நாடகங்கள். எந்த நாடகங்கள்னா பார்சி நாடகங்கள். விடிய விடிய நடைபெற்ற நாடகங்களை 3 அல்லது 4 மணி நேர நிகழ்வாக சுருக்கியது பார்சி நாடகங்கள். உரைநடை, வசனம், மேடையமைப்பு, ஒளியமைப்பு போன்ற அரங்கக்கூறுகள் கொண்ட அரங்கினை படச்சட்டக அரங்கம் என்பர். இதனை பாதல் சர்க்கார் எவ்வாறு குறிப்பிட்டார்? 2ஆம் அரங்கம்.
உரைநடை, வசனம், மேடையமைப்பு, ஒளியமைப்பு போன்ற அரங்க கூறுகள் கொண்ட அரங்கினை படச்சட்டகம் அரங்கம் என்பர். இதனை பாதல் சர்க்கார் எவ்வாறு குறிப்பிட்டார்? 2ஆம் அரங்கு. நாடகங்களை பார்க்க பார்வையாளர்கள் வர வேண்டும் என்பதற்கு பதிலாக பார்வையாளர்களை நோக்கி நாடகங்கள் செல்ல வேண்டும் என்ற கருத்து உருவானது. இதனால் பாதல் சர்க்கார் டேஸ் என்று அறிமுகப்படுத்தினார். 3ஆம் அரங்கம். நாடகங்களை பார்க்க பார்வையாளர்கள் வர வேண்டும் என்பதற்கு பதிலாக பார்வையாளர்களை நோக்கி நாடகங்கள் செல்ல வேண்டும் என்ற கருத்து உருவானது. இதனால் பாதல் சர்க்கார் டேஸ் என்று அறிமுகப்படுத்தினார். 3ஆம் அரங்கம் என்று அறிமுகப்படுத்தினார். நவீன நாடக குழுக்கள். இடம், குழுக்கள். சென்னையில் இருக்கக்கூடிய நவீன நாடக குழுக்கள் கூத்துப்பற்றை, பரீட்சா, வீதி, முத்ரா, எது, பல்கலை அரங்கம், ஐக்கியா, யவனிகா, கூடம், சென்னை முற்போக்கு எழுத்தாளர் கலைக்குழு. மதுரை நிஜ நாடக இயக்கம், சுதேசிகள், ஜாவாலா, ஒத்திகை, தியேட்டர் லெப்ட். தஞ்சை துளிர் அரங்கம். புதுவை தலைக்கோள், கூட்டுக்குரல், தன்னானே கலைக்குழு, ஆலி, ஆப்டிஸ்ட். காந்தி கிராமம் தளிர் அரங்கு. திருச்சி திருச்சி நாடக சங்கம். கூத்துப்பற்றை சென்னையில் 1977ஆம் ஆண்டு யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் நான் முத்துசாமி. லாஸ்ட்டாக நான் முத்துசாமியை பற்றி கொஷின் குரூப் 4ல் கொஷின் கேட்டிருந்தாங்க. கூத்துப்பற்றை சென்னையில் 1977ஆம் ஆண்டு யாரால் உருவாக்கப்பட்டது? நான் முத்துசாமி. நிஜ நாடக இயக்கத்தை 1978ஆம் ஆண்டு மதுரையில் தொடங்கியவர் யார் அப்படின்னா மு. ராமசாமி. நிஜ நாடக இயக்கத்தை 1978ஆம் ஆண்டு மதுரையில் தொடங்கியவர் மு. ராமசாமி. 44வது கொஷின். நம் நாட்டின் மரபார்ந்த கலைகளை நகர்ப்புற மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வந்த அமைப்பு எது அப்படின்னா தெம்மாங்கு. நம் நாட்டின் மரபார்ந்த கலைகளை நகர்ப்புற மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வந்த அமைப்பு தெம்மாங்கு. பரீட்சா எனும் நாடகக்குழு 1978ஆம் ஆண்டு சென்னையில் யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஞானி. பரீட்சா எனும் நாடகக்குழு 1978ஆம் ஆண்டு சென்னையில் யாரால் தொடங்கப்பட்டது? ஞானி. பரீட்சா நாடகக்குழு முதலில் டேஸ் என்ற நாடகத்தை மேடையேற்றியது. நாற்காலிக்காரர், அதாவது நான் முத்துசாமி எழுதிய ஒரு நாற்காலிக்காரர் அந்த நாடகம் தான் பரீட்சா என்ற நாடகக்குழு முதலில் நாடகத்தை மேடையேற்றியது. 47வது கொஷின். பரீட்சா நாடகக்குழுவின் மூலம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகங்கள். போர்வை போர்த்திய உடல்கள் இந்திரா பார்த்தசாரதி, பயங்கள் அம்பை. இதெல்லாம் அவங்க எழுதிய நாடகங்கள். அது பரீட்சா நாடகக்குழு மூலம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. மூர் மார்க்கெட் அரந்தை நாராயணன், முட்டை பிரபஞ்சன், பலூன் நாங்கள் ஞானி, பல்லக்கு தூக்கிகள் ஆர். ராமசாமி. சென்னை கலைக்குழு எழுத்தறிவு மற்றும் அறிவியல் பிரச்சார நாடகங்களை நடத்தும் நோக்கத்தோடு யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் பிரளயன். சென்னை கலைக்குழு எழுத்தறிவு மற்றும் அறிவியல் பிரச்சார நாடகங்களை நடத்தும் நோக்கத்தோடு யாரால் தொடங்கப்பட்டது? பிரளயன். சென்னை கலைக்குழுவினர் டேஸ் ஆகிய இரு வீதி நாடகங்களை நடத்தினர். வழியின் வழக்கு, கொல்லிவை. சென்னை கலைக்குழுவினர் வழியின் வழக்கு, கொல்லிவை ஆகிய இரு வீதி நாடகங்களை நடத்தினர். ஈழ அரங்க ஆளுமைகளான இளைய பத்மநாபனிடம் பயிற்சி பெற்ற நடிகர்களை கொண்டு நாடகங்களை மேடையேற்றிய குழு. பல்கலை அரங்கம். ஈழ அரங்க ஆளுமைகளான இளைய பத்மநாபனிடம் பயிற்சி பெற்ற நடிகர்களை கொண்டு நாடகங்களை மேடையேற்றிய குழு பல்கலை அரங்கம். நெக்ஸ்ட் 51வது கொஷின். பல்கலை அரங்கம் நாடகக்குழுவின் குறிப்பிடத்தக்க நாடகங்கள். ஏகலைவன், ஒரு பயணத்தின் கதை, தீனி போர். பல்கலை அரங்கம் நாடகக்குழுவின் குறிப்பிடத்தக்க நாடகங்கள் ஏகலைவன், ஒரு பயணத்தின் கதை, தீனி போர். பாண்டிச்சேரியில் 1990களில் கூட்டுக்குரல் குழுவை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா ஆர். ராமசாமி. பாண்டிச்சேரியில் 1990களில் கூட்டுக்குரல் குழுவை ஆரம்பித்தவர் ஆர். ராமசாமி. கூட்டுக்குரல் நாடகக்குழு டேஸ் முதலான நாடகங்களை நடத்தியுள்ளது. நியாயங்கள், திருப்பிக்கொடு, பல்லுக்கு தூக்கிகள், சிற்பியின் நகரம். கூட்டுக்குரல் நாடகக்குழு டேஸ் முதலான நாடகங்களை நடத்தியுள்ளது. நியாயங்கள், திருப்பிக்கொடு, பல்லுக்கு தூக்கிகள், சிற்பியின் நகரம். தண்ணீர், வார்த்தை மிருகம் போன்றனவும் டேஸ் குழுவின் முக்கியமான நாடகங்கள். கூட்டுக்குரல். தண்ணீர், வார்த்தை மிருகம் போன்றனவும் கூட்டுக்குரல் குழுவின் முக்கியமான நாடகங்கள். மௌனக்குரல் நாடகக்குழுவை நடத்தியவர் யார் அப்படின்னா ஆ. மங்கை. மௌனக்குரல் நாடகக்குழுவை நடத்தியவர் ஆ. மங்கை. மௌனக்குரல் டேஸ் முதலான நாடகங்களை மேடையேற்றியுள்ளது. காலக்கனவு, அவ்வை, குறிஞ்சிப்பாட்டு, மணிமேகலை. மௌனக்குரல்
டேஸ் முதலான நாடகங்களை மேடையேற்றியுள்ளது. காலக்கனவு, அவை, குறிஞ்சிப்பாட்டு, மணிமேகலை. பெண் சிசு கொலை நிகழும் தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் மௌனக்குரல் குழு டேஸ் எனும் விவாத கள வீதி அரங்க நிகழ்வை நிகழ்த்தியது. ஆன்சர் வந்து பச்சை மண்ணு. பெண் சிசு கொலை நிகழும் தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் மௌனக்குரல் குழு பச்சை மண்ணு எனும் விவாத கள வீதி அரங்க நிகழ்வை நிகழ்த்தியது. சங்கீத நாடக அகாதமி டேஸாம் ஆண்டு புதுதில்லியில் உருவான இவ்வமைப்பு இந்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வந்தது. 1952. சங்கீத நாடக அகாதமி 1952ஆம் ஆண்டு புதுடெல்லியில் உருவான இவ்வமைப்பு இந்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வந்தது. தற்போது சங்கீத நாடக அகாதமி எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது? ஆன்சர் வந்து இந்திய பண்பாட்டு அமைச்சகம். தற்போது சங்கீத நாடக அகாதமி எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது? இந்திய பண்பாட்டு அமைச்சகம். டெல்லியில் இயங்கி வந்த பாரதிய நாட்டிய சங்கம் டேஸில் ஆசிய அரங்க நிறுவனம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியது. ஆன்சர் வந்து 1958. டெல்லியில் இயங்கி வந்த பாரதிய நாட்டிய சங்கம் 1958இல் ஆசிய அரங்க நிறுவனம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியது. 1959இல் இந்த நிறுவனம் மைய அரசின் சங்கீத நாடக அமைப்போடு இணைக்கப்பட்டு டேஸ் என்று பெயர் மாற்றம் பெற்றது. தேசிய நாடகப் பள்ளி. 1959இல் இந்த நிறுவனம் அப்படின்னா ஆசிய அரங்க நிறுவனம் மைய அரசின் சங்கீத நாடக அமைப்போடு இணைக்கப்பட்டு தேசிய நாடகப் பள்ளி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பெற்றது. 62வது கொஷின். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் டேஸ் நோக்கங்களை மாநில அளவில் நிறைவேற்றுவதற்காக மாநில அரசால் உருவாக்கப்பட்ட அமைப்பு? மத்திய சங்கீத நாடக அகாதமி. தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் மத்திய சங்கீத நாடக அகாதமி நோக்கங்களை மாநில அளவில் நிறைவேற்றுவதற்காக மாநில அரசால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஸோ நெக்ஸ்ட் அறிவோம் தெளிவோம் நாடக விழாக்கள். இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஷின். 63. தேசிய சங்கீத நாடக அகாதமி நடத்திய போட்டியில் மு. ராமசாமி டேசனம் நாடகத்தை அரங்கேற்றினார். துர்க்கிர அவலம். தேசிய சங்கீத நாடக அகாதமி நடத்திய போட்டியில் மு. ராமசாமி டேசனம் நாடகத்தை அரங்கேற்றினார். துர்க்கிர அவலம். பெங்களூரில் நடந்த தென் மண்டல நாடக விழாவிலும் டெல்லியில் நடந்த தேசிய விழாவிலும் டேஸ் நிகழ்த்தி காட்டினார். துர்க்கிர அவலம் என்ற நாடகத்தை நிகழ்த்தி காட்டினார். பெங்களூரில் நடந்த தென் மண்டல நாடக விழாவிலும் டெல்லியில் நடந்த தேசிய அளவிலும் துர்க்கிர அவலம் நாடகத்தை நிகழ்த்தி காட்டினார். யார் அப்படின்னா மு. ராமசாமி. தென் மண்டல நாடக விழாவில் நிஜ நாடக இயக்க நாடகமான டேஸ் அரங்கேற்றப்பட்டது. சாபம் விமோசனம். தென் மண்டல நாடக விழாவில் நிஜ நாடக இயக்க நாடகமான டேஸ் அரங்கேற்றப்பட்டது. சாபம் விமோசனம். மதுரையில் முதல் நாடக விழாவை நிஜ நாடக இயக்கம் டேஸாம் ஆண்டு நடத்தியது. 1988. மதுரையில் முதல் நாடக விழாவை நிஜ நாடக இயக்கம் 1988ஆம் ஆண்டு நடத்தியது. திருச்சி தூய வளனார் கல்லூரியில் டேஸாம் ஆண்டு நடந்த பாதல் சர்க்கார் நாடக விழா குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். 1991. திருச்சி தூய வளனார் கல்லூரியில் 1991ஆம் ஆண்டு நடந்த பாதல் சர்க்கார் நாடக விழா குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். ஸோ அடுத்து 2வது தலைப்பு தமிழ் திரைப்பட வரலாறு. எந்த ஆண்டு லூமியர் சகோதரர்களால் சலனப்படம் கண்டுபிடிக்கப்பட்டது? 1895. 1895 லூமியர் சகோதரர்களால் சலனப்படம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவில் டேஸாம் ஆண்டு மும்பையில் முதல் சலனப்படம் திரையிடப்பட்டது. 1896. இந்தியாவில் 1896ஆம் ஆண்டு மும்பையில் முதல் சலனப்படம் திரையிடப்பட்டது. சென்னையில் எட்வர்டு என்ற ஆங்கிலேயர் 1897ஆம் ஆண்டு சில நிமிடங்களே ஓடக்கூடிய முதல் சலனப்பட காட்சியை திரையிட்டு காட்டிய இடம் எங்கே அப்படின்னா விக்டோரியா பப்ளிக் ஹால். சென்னையில் எட்வர்டு என்ற ஆங்கிலேயர் 1897ஆம் ஆண்டு சில நிமிடங்களே ஓடக்கூடிய முதல் சலனப்பட காட்சியை திரையிட்டு காட்டிய இடம் விக்டோரியா பப்ளிக் ஹால். 1900 தென்னிந்தியாவில் முதல் திரையரங்கு சென்னை அண்ணா சாலையில் வார்விக் மேஜர் எனும் ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது. அதன் பெயர் இது அப்படின்னா எலக்ட்ரிக் தியேட்டர். 1900
தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு சென்னை அண்ணா சாலையில் வார்விக் மேஜர் எனும் ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது. அதன் பெயர் வந்து எலக்ட்ரிக் தியேட்டர். 1905 திருச்சியில் சுவாமிக்கண்ணு வின்சென்ட் என்பவர் டேஸ் என்ற திரைப்படம் காட்டும் நிறுவனத்தை தொடங்கினார். எடிசன் சினிமோட்டோகிராஃப். 1905 திருச்சியில் சுவாமிக்கண்ணு வின்சென்ட் என்பவர் டேஸ் என்ற திரைப்படம் காட்டும் நிறுவனத்தை தொடங்கினார். எடிசன் சினிமோட்டோகிராஃப். தென்னிந்தியாவின் முதல் டூரிங் டாக்கீஸ் எது? எடிசன் சினிமோட்டோகிராஃப். தென்னிந்தியாவின் முதல் டூரிங் டாக்கீஸ் வந்து எடிசன் சினிமோட்டோகிராஃப். கோயம்புத்தூரில் ரெயின்போ டாக்கீஸை கட்டி பல படங்களை தயாரிக்கவும் செய்தவர் யார்? சுவாமிக்கண்ணு வின்சென்ட். கோயம்புத்தூரில் ரெயின்போ டாக்கீஸை கட்டி பல படங்களை தயாரிக்கவும் செய்தவர் வந்து சுவாமிக்கண்ணு வின்சென்ட். 1914 சென்னையில் வெங்கையா என்பவரால் டேஸ் திரையரங்கு கட்டப்பட்டது. கெய்டி. 1914 சென்னையில் வெங்கையா என்பவரால் கெய்டி திரையரங்கு கட்டப்பட்டது. இந்தியர் ஒருவரால் தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட முதல் திரையரங்கு தான் வந்து கெய்டி. இந்தியர் ஒருவரால் தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட முதல் திரையரங்கு வந்து கெய்டி. டூபான் என்பவர் இயேசுநாதரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் கதைப்படத்தை கொண்டு வந்து பம்பாயில் காட்டினார். அந்த படத்தின் பெயர். ஆன்சர் வந்து இயேசுவின் வாழ்க்கை. டூபான் என்பவர் இயேசுநாதரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் கதைப்படத்தை கொண்டு வந்து பம்பாயில் காட்டினார். அந்த படத்தின் பெயர் வந்து இயேசுவின் வாழ்க்கை. டேஸ் என்ற மௌனப்படம் தான் இந்தியாவில் காட்டப்பட்ட முதல் கதைப்படம் ஆகும். ஆன்சர் வந்து இயேசுவின் வாழ்க்கை. இயேசுவின் வாழ்க்கை என்ற மௌனப்படம் தான் இந்தியாவில் காட்டப்பட்ட முதல் கதைப்படம் ஆகும். அறிவோம் தெளிவோம் சலன படத்தை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொஷின் 79. அசையாத படங்களை வைத்து அசைவது போன்ற பிரமையை ஏற்படுத்துவது டேஸ் ஆகும். சலனப்படம். அசையாத படங்களை வைத்து அசைவது போன்ற பிரமையை ஏற்படுத்துவது சலனப்படம் ஆகும். சலனப்படம் ஆங்கிலத்தில் டேஸ் என்பர். மூவி. சலனப்படத்தை வந்து ஆங்கிலத்தில் வந்து மூவி என்பர். தாதா சாகோப் வாழ்க்கை தயாரித்து வெளியிட்ட டேஸ் என மௌனப்படமே இந்தியர் ஒருவர் தயாரித்து வெளியிட்ட முதல் இந்திய திரைப்படமாகும். ஆன்சர் வந்து ராஜா ஹரிச்சந்திரா. தாதா சாகோப் வாழ்க்கை தயாரித்து வெளியிட்ட ராஜா ஹரிச்சந்திரா எனும் மௌனப்படமே இந்தியர் ஒருவர் தயாரித்து வெளியிட்ட முதல் இந்திய திரைப்படமாகும். 82. புராண படங்களின் வரவேற்பை கண்ட டேஸ் என்பவர் கீழ்ப்பாக்கத்தில் இந்திய பிலிம் கம்பெனி என்ற நிறுவனத்தை நிறுவினார். ஆன்சர் வந்து நடராஜர். புராண படங்களின் வரவேற்பை கண்ட நடராஜர் என்பவர் கீழ்ப்பாக்கத்தில் இந்திய பிலிம் கம்பெனி என்ற நிறுவனத்தை நிறுவினார். நடராஜர் 1916 டேஸ் என்ற மௌனப்படத்தை தயாரித்தார். தென்னிந்தியாவின் முதல் திரைப்படம் இதுதான். ஆன்சர் வந்து கீசவகதம். நடராஜர் 1916 கீசகவதம் என்ற மௌனப்படத்தை தயாரித்தார். தென்னிந்தியாவின் முதல் திரைப்படம் இதுதான். ஜெனரல் பிக்சர்ஸ் கார்ப்பரேஷன் என்ற பட நிறுவனத்தை நிறுவியவர் யார்னா ஏ நாராயணன். ஜெனரல் பிக்சர்ஸ் கார்ப்பரேஷன் என்ற பட நிறுவனத்தை நிறுவியவர் வந்து ஏ நாராயணன். இந்திய திரைப்பட தணிக்கை சட்டத்தின் கீழ் இந்திய திரைப்பட தணிக்கை சட்டத்தின் மூலம் தணிக்கை துறையை டேசாம் ஆண்டில் செயல்படுத்தியது. 1918. இந்திய திரைப்பட தணிக்கை சட்டத்தின் மூலம் தணிக்கை துறையை 1918 ஆண்டில் செயல்படுத்தியது. 1926 வார்னர் சகோதரர்களால் தயாரிக்கப்பட்டு முதலாக பேச்சு பாடல் இல்லாமல் வெறும் சப்தத்தை மட்டுமே கொண்டு வெளிவந்த படம் இது அப்படின்னா டோன் ஜூன். 1926 வார்னர் சகோதரர்களால் தயாரிக்கப்பட்டு முதலாக பேச்சு பாடல் இல்லாமல் வெறும் சப்தத்தை மட்டுமே கொண்டு வெளிவந்த படம் வந்து டோன் ஜூன். உரையாடலையும் பாடல்களையும் கொண்டு உலகில் முதல் பேசும் படம் எது? தி ஜாஸ் சிங்கர். உரையாடலையும் பாடல்களையும் கொண்டு உலகில் முதல் பேசும் படம் எதுனா தி ஜாஸ் சிங்கர். இந்தியாவின் முதல் பேசும் படம் இந்தி மொழியில் தயாரிக்கப்பட்ட படம் எதுனா ஆலம் ஆரா. இந்தியாவின் முதல் பேசும் படம் இந்தி மொழியில் தயாரிக்கப்பட்ட படம் வந்து ஆலம் ஆரா. ஆலம் ஆரா படம் 1931 டேஸ் என்பவரால் இயக்கி தயாரிக்கப்பட்டது. அர்தேஷிர் இரானி. ஆலம் ஆரா படம் 1931 அர்தேஷிர் இரானி என்பவரால் இயக்கி தயாரிக்கப்பட்டது. தமிழில் டேஸ் என்ற 4 படச்சுருள் கொண்ட குறும்படம் வெளிவந்தது. ஆன்சர் வந்து குறத்தி பாட்டும் டான்ஸும். தமிழில் டேஸ் என்ற 4 படச்சுருள் கொண்ட குறும்படம் வெளிவந்தது. குறத்தி பாட்டும் டான்ஸும். HM
ரெட்டி இயக்கிய முதல் முழுநிலை தமிழ் படம் எது அப்படின்னா காளிதாஸ். HM ரெட்டி இயக்கிய முதல் முழுநிலை தமிழ் படம் வந்து காளிதாஸ். தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் எது அப்படின்னா காளிதாஸ். தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் வந்து காளிதாஸ். எந்த படம் வெளிவந்ததும் தமிழ் திரைப்படங்களை தமிழகத்திலேயே தயாரித்து வெளியிடும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது? காளிதாஸ் படம் வெளிவந்ததும் தமிழ் திரைப்படங்களை தமிழகத்திலேயே தயாரித்து வெளியிடும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. எந்த ஆண்டில் தென்னிந்தியாவிலேயே சென்னையில் முதல் ஒளிப்பதிவு கூடம் நிறுவப்பட்டது? 1934. 1934ஆம் ஆண்டில் தென்னிந்தியாவிலேயே சென்னையில் முதல் ஒளிப்பதிவு கூடம் நிறுவப்பட்டது. சென்னையில் ஒளிப்பதிவு கூடம் நிறுவப்பட்ட பின் தயாரிக்கப்பட்ட முதல் பேசும் படம் சீனிவாச கல்யாணம். இயக்கியவர் யார்? ஏ. நாராயணன். சென்னையில் ஒளிப்பதிவு கூடம் நிறுவப்பட்ட பின் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் பேசும் படம் வந்து சீனிவாச கல்யாணம். இயக்கியவர் வந்து ஏ. நாராயணன். 1935 முதல் சமூக சீர்திருத்த கருத்துக்களை கதைகளாக கொண்ட படங்கள் வெளிவந்தன. டேஸ் என்ற திரைப்படம் இக்கதை அமைப்பில் வெளிவந்த முதல் திரைப்படம். ஆன்சர் வந்து கௌசல்யா. 1935 முதல் சமூக சீர்திருத்த கருத்துக்களை கதைகளாக கொண்ட படங்கள் வெளிவந்தன. கௌசல்யா என்ற திரைப்படம் இக்கதை அமைப்பில் வெளிவந்த முதல் திரைப்படம். சமூக சீர்திருத்த கருத்துக்களை கதைகளாக கொண்டு தயாரிக்கப்பட்ட படங்கள் வந்து வடுவூர் துரைசாமியின் மேனகா, காசி விஸ்வநாதரின் டம்பச்சாரி. சமூக சீர்திருத்த கருத்துக்களை கதைகளாக கொண்டு தயாரிக்கப்பட்ட படங்கள் வந்து வடுவூர் துரைசாமியின் மேனகா, காசி விஸ்வநாதரின் டம்பச்சாரி. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் இருந்த அடர்ந்த காட்டை ஹாலிவுட் அப்படின்னா புனிதமான காடு என்று பெயரிட்டு புகழ்ந்தனர். அதுவே இன்று திரைப்படத்துறையில் உலக புகழ்பெற்று விளங்கும் டேஸ் நகரமானது. ஹாலிவுட் நகரமானது. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் இருந்த அடர்ந்த காட்டை ஹாலிவுட் என்று பெயரிட்டு புகழ்ந்தனர். அதுவே இன்று திரைப்படத்துறையில் உலக புகழ்பெற்று விளங்கும் ஹாலிவுட் நகரமானது. ஹாலிவுட் அப்படின்னா புனிதமான காடு. 99வது கொஷின். தமிழ் திரைப்படங்களில் 50-60 பாடல்கள் எந்திருந்த நிலையை மாற்றி 6 அல்லது 8 பாடல்களாக குறைத்தவர் யார் அப்படின்னா எல்லிஸ் ஆர் டங்கன். தமிழ் திரைப்படங்களில் 50-60 பாடல்கள் எண்ணிருந்த நிலையை மாற்றி 6 அல்லது 8 பாடல்களாக குறைத்தவர் வந்து எல்லிஸ் ஆர் டங்கன். ஹாலிவுட் பாணியில் கதை கூறும் முறையை தமிழ் படங்களில் அறிமுகப்படுத்தியவர் எல்லிஸ் ஆர் டங்கன். ஹாலிவுட் பாணியில் கதை கூறும் முறையை தமிழ் படங்களில் அறிமுகப்படுத்தியவர் வந்து எல்லிஸ் ஆர் டங்கன். மணிமேகலைக்கு டேஸும் சிவகவிக்கு டேஸும் வசனம் எழுதி தமிழ் திரைப்படங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தனர். ஸோ மணிமேகலைக்கு பார்த்திங்கன்னா சோமயா ஜுலு, சிவகவிக்கு வந்து இளங்கோவன் வசனம் எழுதி தமிழ் திரைப்படங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தனர். நல்லதம்பி படத்திற்கு கதை வசனம் எழுதியதன் மூலம் திரையுலகில் அறியப்பட்டவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. நல்லதம்பி படத்திற்கு கதை வசனம் எழுதியதன் மூலம் திரையுலகில் அறியப்பட்டவர் வந்து அறிஞர் அண்ணா. வேலைக்காரி படம் யாருக்கு மேலும் புகழை பெற்றுத்தந்தது? அறிஞர் அண்ணா. வேலைக்காரி படம் யாருக்கு மேலும் புகழை பெற்றுத்தந்தது? அறிஞர் அண்ணா. மந்திரகுமாரி என்ற படத்திற்கு வசனம் எழுதியவர் யார்னா மு. கருணாநிதி. மந்திரகுமாரி என்ற படத்திற்கு வசனம் எழுதியவர் வந்து மு. கருணாநிதி. யார் வசனம் எழுதிய பராசக்தி திரைப்படத்தின் வெற்றிக்கு பாத்திரங்களின் அலங்கார வசனமே முதன்மை காரணமானது? ஸோ யார் அப்படின்னா மு. கருணாநிதி. யார் வசனம் எழுதிய பராசக்தி திரைப்படத்தின் வெற்றிக்கு பாத்திரங்களின் அலங்கார வசனமே முதன்மை காரணமானது? மு. கருணாநிதி. இயக்குனர், நடிகை, எழுத்தாளர், இசையமைப்பாளர் போன்ற பன்முக தன்மை வாய்ந்த ஆளுமையாக திரையுலகில் புகழ்பெற்றவர் வந்து பானுமதி. இயக்குனர், நடிகை, எழுத்தாளர், இசையமைப்பாளர் போன்ற பன்முக தன்மை வாய்ந்த ஆளுமையாக திரையுலகில் புகழ்பெற்றவர் வந்து பானுமதி. 107வது கொஷின். இயக்குனர்கள், படங்கள். பீம்சிங் பாவ மன்னிப்பு, பார்த்தால் பசி தீரும். ஏபி நாகராஜன், சரஸ்வதி சபதம். ஸ்ரீதர், கல்யாண பரிசு, நெஞ்சில் ஒரு ஆலயம், காதலிக்க நேரமில்லை, ஸ்ரீதர். KS கோபாலகிருஷ்ணன், கற்பகம். ஜெயகாந்தன், உன்னைப்போல் ஒருவன். கே. பாலச்சந்தர், நீர்க்குமிழி. 108வது கொஷின். சென்னையில் எங்கு திரைப்படக் கல்லூரி தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து அடையாறு. சென்னையில் எங்கு திரைப்படக் கல்லூரி தொடங்கப்பட்டது? அடையாறு. இந்தியாவில் வர்த்தக ரீதியில் இந்தி திரைப்படங்களுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் இருப்பது டேஸ் திரைப்படங்கள் தான். ஆன்சர் வந்து தமிழ். இந்தியாவில் வர்த்தக ரீதியில் இந்தி திரைப்படங்களுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் இருப்பது தமிழ் திரைப்படங்கள் தான். அடையாறு திரைப்படக் கல்லூரியில் பயின்ற டேஸின் அவள் அப்படிதான் படம் பெரிதும் பேசப்பட்டது. ஆன்சர் வந்து ருத்ரையா. அடையாறு திரைப்படக் கல்லூரியில் பயின்ற ருத்ரையாவின் அவள் அப்படிதான் படம் பெரிதும் பேசப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் அறிவோம் தெளிவோம். உலகளாவிய திரைப்பட விருதுகள், ஆஸ்கர் விருது. இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஷின்.
111 அமெரிக்காவில் திரைத்துறைக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது. ஆன்சர் வந்து ஆஸ்கர் விருது. அமெரிக்காவில் திரைத்துறைக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது வந்து ஆஸ்கர் விருது. ஆஸ்கர் விழாவை டேஸில் நிறுவப்பட்ட அகாதமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற அமைப்பு ஒருங்கிணைக்கிறது. 1927 ஆஸ்கர் விழாவை 1927 நிறுவப்பட்ட அகாதமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற அமைப்பு ஒருங்கிணைக்கிறது. எந்த ஆண்டு முதல் ஆஸ்கர் விருதினை இவ்வமைப்பு வழங்கி வருகிறது? 1929 முதல் ஆஸ்கர் விருதினை இவ்வமைப்பு வழங்கி வருகிறது. ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் பானு அத்தையா. ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் வந்து பானு அத்தையா. காந்தி படத்திற்காக விருதினை பெற்றார். வாழ்நாள் சாதனைகளுக்காக ஆஸ்கர் விருது பெற்ற இந்தியர் சத்யஜித் ரே. வாழ்நாள் சாதனைகளுக்காக ஆஸ்கர் விருது பெற்ற இந்தியர் வந்து சத்யஜித் ரே. இசைக்கலைஞர் ஏஆர் ரகுமான் ஸ்லாம்டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்திற்காக எந்த ஆண்டு 2 விருதுகள் வென்றார்? ஆன்சர் வந்து 2009. இசைக்கலைஞர் ஏஆர் ரகுமான் ஸ்லாம்டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்திற்காக எந்த ஆண்டு 2 விருதுகள் வென்றார்? 2009. கான்ஸ் உலக திரைப்பட விழா. 1939 கான்ஸ் உலக திரைப்பட விழா எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பிரான்ஸ். 1939 கான்ஸ் உலக திரைப்பட விழா எங்கு தொடங்கப்பட்டது? பிரான்ஸ். எந்த ஆண்டிலிருந்து கான்ஸ் திரைப்பட விழாவிற்கு மிகுந்த முக்கியத்துவம் உருவானது? 1949. எந்த ஆண்டிலிருந்து கான்ஸ் திரைப்பட விழாவிற்கு மிகுந்த முக்கியத்துவம் உருவானது? 1949. எந்த ஆண்டிலிருந்து தங்கப்பனை விருது வழங்கப்படுகிறது? 1955. எந்த ஆண்டிலிருந்து தங்கப்பனை விருது வழங்கப்படுகிறது? 1955. இந்திய திரைப்பட விருதுகள் 120வது கொஷின். சர்வதேச திரைப்பட விழா டேசாம் ஆண்டு மும்பையில் முதலில் நடைபெற்றது? 1952. சர்வதேச திரைப்பட விழா 1952ஆம் ஆண்டு மும்பையில் முதலில் நடைபெற்றது. இந்திய திரைப்படத் துறையில் வாழ்நாள் சாதனை புரிந்தோருக்காக இந்திய அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருது? தாதா சாஹேப் பால்கே விருது. இந்திய திரைப்படத் துறையில் வாழ்நாள் சாதனை புரிந்தோருக்காக இந்திய அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருது வந்து தாதா சாஹேப் பால்கே விருது. இந்திய திரைப்படத் துறையின் தந்தை என கருதப்படுவர் வந்து தாதா சாஹேப் பால்கே. இந்திய திரைப்படத்துறையின் தந்தை என கருதப்படுவர் வந்து தாதா சாஹேப் பால்கே. எந்த ஆண்டு முதல் தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கும் அமைப்பு நிறுவப்பட்டது? 1969. 1969ஆம் ஆண்டு முதல் தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கும் அமைப்பு வந்து நிறுவப்பட்டது. தாதா சாஹேப் பால்கே விருதினை முதலில் பெற்றவர் யார் அப்படின்னா தேவிகா ராணி. 1969. தாதா சாஹேப் பால்கே விருதினை முதலில் பெற்றவர் வந்து தேவிகா ராணி. தமிழகத்தில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றவர்கள் சிவாஜி கணேசன் 1996, கே பாலச்சந்தர் 2010. தமிழகத்தில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றவர்கள் வந்து சிவாஜி கணேசன், பாலச்சந்தர் 1996, 2010. இந்தியாவின் தொன்மையானதும் முதன்மையானதுமான விருது எது அப்படின்னா தேசிய திரைப்பட விருது. இந்தியாவின் தொன்மையானதும் முதன்மையானதுமான விருது வந்து தேசிய திரைப்பட விருது. தேசிய திரைப்பட விருது வழங்கும் அமைப்பு டேசாம் ஆண்டு இந்திய அரசால் நிறுவப்பட்டது? 1954ஆம் ஆண்டு. தேசிய திரைப்பட விருது வழங்கும் அமைப்பு வந்து 1954ஆம் ஆண்டு இந்திய அரசால் நிறுவப்பட்டது. இந்திய திரைப்பட விழாக்களின் இயக்குநரகம் டேஸில் முதல் தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி வருகிறது? 1973 முதல். இந்திய திரைப்பட விழாக்களின் இயக்குநரகம் 1973 முதல் தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவரால் புதுதில்லியில் டேஸ் விருது வழங்கப்படுகிறது? தேசிய திரைப்பட விருது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவரால் புதுதில்லியில் தேசிய திரைப்பட விருது வழங்கப்படுகிறது. முதல் தேசிய விருதினை பெற்ற தமிழ் படம் எது அப்படின்னா மலைக்கல்லன். முதல் தேசிய விருதினை பெற்ற தமிழ் படம் வந்து மலைக்கல்லன். அடுத்து 3வது தலைப்பு திரைக்கலை நுட்பங்கள். திரைக்கதையின் உயிர் மூச்சு டேஸ் ஆகும்? ஆன்சர் வந்து முடிச்சு. திரைக்கதையின் உயிர் மூச்சு வந்து முடிச்சு ஆகும். திரைக்கதையின் முடிச்சை எந்தெந்த பெயர்களால் சுட்டுவர்? இடைஞ்சல், லாக், ஸ்டன், ட்விஸ்ட், பொறி, ஐடியா. திரைக்கதையின் முடிச்சை எந்தெந்த பெயர்களால் சுட்டுவர்? இடைஞ்சல், லாக், ஸ்டன், ட்விஸ்ட், பொறி, ஐடியா.
ஒரு காட்சியை 3 வித கோணங்கள் மூலம் கொண்டு வர முடியும். அவைகள் புறநிலை கோணம், அகநிலை கோணம், பார்வையாளர் கோணம். ஒரு காட்சியை 3 வித கோணங்கள் மூலம் கொண்டு வர முடியும். அவைகள் புறநிலை கோணம், அகநிலை கோணம், பார்வையாளர் கோணம். 134வது கொஷின். படப்பிடிப்பு கருவி நகர்வுகளுக்கென்று சில கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை உருளைகள் பொருத்தப்பட்ட முக்காலி, நகர்த்தி, தூக்கி சுழற்றி, வாகனங்கள், அதாவது கார், ஹெலிகாப்டர் போன்றவை. 135. ஒளி ஒரு மொழியாகவே செயல்படுகிறது. அவை வெளிச்சம், மகிழ்ச்சி, வீரம், நேர்மையின் குறியீடு. இருட்டு, சோகம், பயம், இரகசியத்தின் குறியீடு. 136. வண்ணங்களும் உணர்ச்சிகளும். சிவப்பு சினம், அபாயம், நெருப்பு. பச்சை செல்வம், தாராளம், அமைதி, மகிழ்ச்சி, ஓய்வு. கருநீலம் குளிர்ச்சி, கலங்கமின்மை, பயபக்தி, அடிமை, வானம், கடல். இளஞ்சிவப்பு காதல், பாலுணர்வு. கருப்பு துக்கம், பயம், பரிதாபம், கள்ளம், கவலை. வெண்மை குளிர்ச்சி, இளமை, தூய்மை, சுறுசுறுப்பு. ஊதா பெருமை, பிரகாசம், பயபக்தி, கடவுள், நம்பிக்கை. நீலம் தெய்வீகம், தியானம், சாந்தம். மஞ்சள் உற்சாகம், நல்லெண்ணம், பெருமகிழ்ச்சி, சூரியன், இன்றியமையாமை. ஆரஞ்சு வேடிக்கை, விளையாட்டு, செழிப்பு, நகைச்சுவை. 137. திரைப்படத்தில் ஒளிப்பதிவு 4 வித ஒலிகளை முதன்மைப்படுத்துகிறது. அவைகள் உரையாடல், பாடல்கள், பின்னணி இசை, சிறப்பு ஒலிகள். புகழ்மிக்க நகைச்சுவை நடிகரும் இயக்குனருமான டேஸ் ஊமை படங்களையே பெரிதும் தயாரித்து வந்தார். சார்லி சாப்ளின். புகழ்மிக்க நகைச்சுவை நடிகரும் இயக்குனருமான சார்லி சாப்ளின் ஊமை படங்களையே பெரிதும் தயாரித்து வந்தார். என் படங்கள் வட்டார மொழி படங்கள் அல்ல, அவை உலக பொது மொழியில் பேசும் உலக மொழி படங்கள் ஆகும் என்று பெருமையுடன் குறிப்பிட்டவர் சார்லி சாப்ளின். ஸோ நெக்ஸ்ட் அறிவோம் தெளிவோம் பாக்ஸ் கொஷின். ஆவணப்படம், அதாவது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், நடந்ததை நடந்தவாறே எழுதி அல்லது பதிந்து வைக்கும் உண்மை குறிப்பு டேஸ் ஆகும். ஆவணம். ஆவணப்படத்தின் வேறு பெயர்கள் விவரணப்படம், தகவல் படம், செய்தி படம், சாசன படம். தமிழின் ஆவணப்பட முன்னோடியான ஏ.கே. செட்டியார் ஆவணப்படத்தை எவ்வாறு குறிப்பிட்டார்? வாழ்க்கை சித்திரப்படம். தமிழின் ஆவணப்பட முன்னோடியான ஏ.கே. செட்டியார் ஆவணப்படத்தை எவ்வாறு குறிப்பிட்டார்? வாழ்க்கை சித்திரப்படம். 1940 மகாத்மா காந்தி எனும் ஆவணப்படத்தை தயாரித்து புதுமையை ஏற்படுத்தியவர் ஏ.கே. செட்டியார். 1940 மகாத்மா காந்தி எனும் ஆவணப்படத்தை தயாரித்து புதுமையை ஏற்படுத்தியவர் ஏ.கே. செட்டியார். நாடக ஆவணப்படம் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டாக்கு டிராமா, ஃபிக்ஷன், டாக்குமெண்ட்ரி. 1911 டெல்லியில் 5ஆம் சார்ஜின் முடிசூட்டு விழாவை எடுத்த படமே இந்தியாவில் உருவாக்கிய முதல் ஆவணப்படம். இதனை டேஸ் என்ற தமிழர் உருவாக்கினார். மருதப்பன். 1911 டெல்லியில் 5ஆம் ஜார்ஜின் முடிசூட்டு விழாவை எடுத்த படமே இந்தியாவில் உருவாக்கிய முதல் ஆவணப்படம். இதனை மருதப்பன் என்ற தமிழர் உருவாக்கினார். கேன்ஸ் திரைப்பட விழாவில் வழங்கும் டேஸ் என்ற விருது குறிப்பிடத்தக்கது. பாம்டிஆர் விருது. கேன்ஸ் திரைப்பட விழாவில் வழங்கும் பாம்டிஆர் என்ற விருது குறிப்பிடத்தக்கது. பாம்டிஆர் விருதினை பெற்ற முதல் ஆவணப்படம் டேஸ் என்பதாகும். தி சைலண்ட் வேர்ல்டு 1956. பாம்டிஆர் விருதினை பெற்ற முதல் ஆவணப்படம் தி சைலண்ட் வேர்ல்டு 1956 என்பதாகும். ஸோ நெக்ஸ்ட் குறும்படம், ஷார்ட் ஃபிலிம். 30 நிமிடத்திற்குள் திரையில் காட்டப்படும் படங்கள் குறும்படம். 30 நிமிடத்திற்குள் திரையில் காட்டப்படும் படங்கள் குறும்படம். பிம்பம் என்ற அமைப்பு லண்டனில் குறும்பட விழாக்களை டேசாம் ஆண்டு முதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஸோ எந்த வருஷம்னா 2004. பிம்பம் என்ற அமைப்பு லண்டனில் குறும்பட விழாக்களை 2004ஆம் ஆண்டு முதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஸோ 4வது தலைப்பு இலக்கியமும் திரைப்படமும். திரைப்படமாக்கப்பட்ட நாடகங்கள். ஆசிரியர் நாடகங்கள் பாருங்கள். வடுவூர் துரைசாமி அவர்களுடைய மேனகா, காசி விஸ்வநாதர் அவர்களுடைய டெம்பச்சாரி, ஜே.ஆர். ரங்கராஜ் அவர்களுடைய ராஜாமால், பம்மல் சம்பந்தனார் அவர்களுடைய இழந்த காதல்,
கே பாலச்சந்தர் அவருடைய சர்வர் சுந்தரம், நீர்க்குமிழி எதிர்நீச்சல், கோமல் சுவாமிநாதன் அவர்களுடைய தண்ணீர் செக்கு மாடுகள். இந்திய திரைப்பட மேதை என்று புகழப்படுவர் வந்து சத்யஜித் ரே. இந்திய திரைப்பட மேதை என்று புகழப்படுவர் வந்து சத்யஜித் ரே. சத்யஜித் ரேவின் முதல் 3 காவியப் படங்களான பதேர் பாஞ்சாலி, அபராஜிதோ, அபூர்ஷன் சார் ஆகியவை டேஸ் எழுத்தாளரது புதினம். யார் அப்படின்னா விபூதி பூஷன் அவர்களுடைய புதினம் தான் வந்து சத்யஜித் ரே வந்து அந்த 3 காவிய படங்கள் வந்து எடுத்திருக்காரு. பதேர் பாஞ்சாலி, அபராஜிதோ, அபூர்ஷன் சார். 153வது கொஷின். வைமு கோதைநாயகி அம்மாளின் டேஸ் புதினம் அதே பெயரில் படமாக்கப்பட்டது. ஆன்சர் வந்து அனாதை பெண். வைமு கோதைநாயகி அம்மாளின் அனாதை பெண் புதினம் அதே பெயரில் படமாக்கப்பட்டது. தயாநிதி புதினம் சித்தி எனும் பெயரில் திரைப்படமானது. அதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வைமு கோதைநாயகி. தயாநிதி புதினம் சித்தி எனும் பெயரில் திரைப்படமானது. அதன் ஆசிரியர் வந்து வைமு கோதைநாயகி. திரைப்படமாக்கப்பட்ட புதினங்கள். ஜே.ஆர். ரங்கராஜ் அவர்களுடைய சவுக்கடி சந்திரகாந்தா, வடுவூர் துரைசாமி அவருடைய மைனர் ராஜாமணி, கல்கி தியாகபூமி பார்த்திபன் கனவு, ராஜாஜி திக்கற்ற பார்வதி, அண்ணா வந்து வேலைக்காரி, கொத்தமங்கலம் சுப்பு வந்து திலானா மோகனாம்பாள், ராமலிங்கனார் அவர்களுடைய மலைக்கல்லன், அகிலன் வந்து பாவை விளக்கு, ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஊருக்கு 100 பேர் நடிகை நாடகம் பார்க்கிறாள். எந்த படத்திற்கான திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு என அனைத்தும் ஜெயகாந்தனே. ஆன்சர் வந்து உன்னை போல் ஒருவன். எந்த படத்திற்கான திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு என அனைத்தும் ஜெயகாந்தனே. உன்னை போல் ஒருவன். ஜெயகாந்தன் டேஸ் என்ற படத்திற்கு திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியும் இருக்கிறார். யாருக்காக அழுதான். ஜெயகாந்தன் வந்து யாருக்காக அழுதான் என்ற படத்திற்கு திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியும் இருக்கிறார். தமிழில் கலைத்தன்மை கொண்ட திரைப்படங்கள். பாலு மகேந்திரா அவருடைய சந்தியா ராகம், அப்புறம் வந்து வீடு, ருத்ரையா அவள் அப்படிதான், மகேந்திரன் முள்ளும் மலரும், உதிரி பூக்கள், பூட்டாத பூட்டுகள், சாசனம், ஞான ராஜசேகரன் மோகமுல். மகேந்திரனின் முதல் படம் யாருடைய முள்ளும் மலரும் புதினத்தை அடிப்படையாக கொண்டது? உமாச்சந்திரன். மகேந்திரனின் முதல் படம் யாருடைய முள்ளும் மலரும் புதினத்தை அடிப்படையாக கொண்டது? உமாச்சந்திரன். தங்கர் பச்சன் டேஸ் என்ற சிறுகதையை அடிப்படையாக கொண்டு அழகி படத்தை இயக்கினார். கல்வெட்டு. தங்கர் பச்சான் கல்வெட்டு என்ற சிறுகதையை அடிப்படையாக கொண்டு அழகி படத்தை இயக்கினார். யாருடைய நாவலான தலைகீழ் விகிதங்கள் கதையை சொல்ல மறந்த கதை என்று தங்கர் பச்சான் படமாக்கினார். நாஞ்சில் நாடன். யாருடைய நாவலான தலைகீழ் விகிதங்கள் கதையை சொல்ல மறந்த கதை என்று தங்கர் பச்சன் படமாக்கினார். நாஞ்சில் நாடான். 9 ரூபாய் நோட்டு, அம்மாவின் கைபேசி நாவல்களை எழுதியவர் வந்து தங்கர் பச்சான். 9 ரூபாய் நோட்டு, அம்மாவின் கைபேசி நாவல்களை எழுதியவர் வந்து தங்கர் பச்சான். சா தமிழ்ச்செல்வன் எழுதிய டேஸ் என்ற சிறுகதையை சசி பூ என்ற பெயரில் திரைப்படமாக்கினார். ஆன்சர் வந்து வெயிலோடு போய். சா தமிழ்ச்செல்வன் எழுதிய வெயிலோடு போய் என்ற சிறுகதையை சசி பூ என்ற பெயரில் திரைப்படமாக்கினார். இலக்கியங்களில் இருந்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள். கி. ராஜநாராயணன் அவருடைய கிடை அப்படின்ற இது பார்த்திங்கன்னா ஒருத்தி அப்படின்ற திரைப்படமாக எடுத்திருக்காங்க. ஜெயமோகன் 7ஆம் உலகம்தான் வந்து நான் கடவுள். பாஸ்கர் சக்தி அழகர்சாமியின் குதிரை, ஸோ அதே பெயரில் அழகர்சாமியின் குதிரை. டேனியல் எரியும் பணிக்காடு தான் வந்து பரதேசி என்ற பெயரில் எடுத்திருக்காங்க. மு. செந்திரகுமார் வந்து லாக்அப், அதுதான் வந்து விசாரணை என்ற பெயரில் வந்து எடுத்திருக்காங்க. தமயந்தியின் வந்து தடயம் என்ற பெயரில் திரைப்படமாக வந்து எடுத்திருக்காங்க. வசந்தபாலன் இயக்கிய அரவான் திரைப்படம் சு. வெங்கடேசனின் டேஸ் புதினத்தின் ஒரு பகுதியே ஆகும். காவல் கோட்டம். வசந்தபாலன் இயக்கிய அரவான் திரைப்படம் சு. வெங்கடேசனின் காவல் கோட்டம் புதினத்தின் ஒரு பகுதியே ஆகும். நோட்டா படம் ஷான் கருப்புசாமி எழுதிய டேஸ் நூலை அடிப்படையாக கொண்டது. வெட்டாட்டம். நோட்டா படம் வந்து ஷான் கருப்புசாமி எழுதிய வெட்டாட்டம் நூலை அடிப்படையாக கொண்டது.
ஸோ நெக்ஸ்ட்டு அறிவோம் தெளிவோம், அது பார்த்திங்கன்னா பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின். 67வது கொஷின். தாகூரின் சாருலதா வீடும் உலகமும் தான் வந்து காரே பைரே எனும் இரு நாவல்கள் யாரால் உருவாக்கப்பட்ட அரிய திரைப்பட கலை வடிவங்கள்? சத்யஜித் ரே. தாகூரின் சாருலதா வீடும் உலகமும் எனும் இரு நாவல்கள் யாரால் உருவாக்கப்பட்ட அரிய திரைப்பட கலை வடிவங்கள்? சத்யஜித் ரே. 1961ஆம் ஆண்டில் தாகூரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் ரவீந்திரநாத் தாகூர் தொடர்பான ஆவணப்படம் ஒன்றை உருவாக்கியவர் சத்யஜித் ரே. 1961ஆம் ஆண்டில் தாகூரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் ரவீந்திரநாத் தாகூர் தொடர்பான ஆவணப்படம் ஒன்றை உருவாக்கியவர் வந்து சத்யஜித் ரே. நெக்ஸ்ட்டு 5வது தலைப்பு நாட்டார் அரங்கக் கலைகள். திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் டேஸ் கதைப்பாடல் நிகழ்த்தப்படுகிறது? பொன்னர் சங்கர். திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் பொன்னர் சங்கர் கதைப்பாடல் நிகழ்த்தப்படுகிறது. பொன்னர் சங்கர் கதைப்பாடல் டேஸ் என்ற பெயர்களில் நிகழ்த்தப்படுகின்றது? சின்னண்ணன், பெரியண்ணன் நாடகம், வளநாடு நாடகம், பொன்னர் சங்கர் படுகளம். அறிவோம் தெளிவோம். டேஸ் கருப்பொருள்களின் பட்டியலில் 5 திணைக்கும் உரிய இசை கருவிகளை குறிப்பிடுகிறது? ஆன்சர் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம் கருப்பொருள்களின் பட்டியலில் 5 திணைக்கும் உரிய இசை கருவிகளை குறிப்பிடுகிறது. அகந்திணை சார்ந்த மக்கள் வழிபாட்டின் போது இசைத்தம் ஆடியும் வந்த இசை கருவிகள் வந்து பறை, யாழ். அகத்திணை சார்ந்த மக்கள் வழிபாட்டின் போது இசைத்தம் ஆடியும் வந்த இசை கருவிகள் வந்து பறை, யாழ். நாடகத்திற்குரிய இசை கருவிகளான யாழ், முழவு, ஆகுளி, பாண்டில், கோடு, நெடுவாங்கியம், குறுந்தூம்பு, தட்டைப்பறை, சல்லி, பதலை ஆகியவை பயன்படுத்தப்பட்டு வந்ததாக டேஸ் தெரிவிக்கிறது? ஆன்சர் வந்து மலைப்படுகடாம் நூல் வந்து தெரிவிக்கிறது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் டேஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? குடக்கூத்து. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் குடக்கூத்து என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெய்வ வழிபாட்டிற்கு ஆடும் கரகம் டேஸ் என்றும் தொழில்முறை கரகத்தை டேஸ் என்றும் சொல்வர்? சக்தி கரகம், ஆட்டக்கரகம். தெய்வ வழிபாட்டிற்கு ஆடும் கரகம் சக்தி கரகம் என்றும் தொழில்முறை கரகத்தை ஆட்டக்கரகம் என்றும் சொல்வர். அறிவோம் தெளிவோம். உலக நாடக நாள் மார்ச் 27 வந்து உலக நாடக நாள். சர்வதேச அரங்காற்று நிறுவனம் எங்கு செயல்பட்டு வருகின்றது? பின்லாந்து, அதாவது இன்டர்நேஷ்னல் தியேட்டர் இன்ஸ்டிடியூட் எங்கு செயல்பட்டு வருகிறது? பின்லாந்து. சர்வதேச அரங்காற்று நிறுவனத்தின் தலைவராக இருந்தவர் யார்னா? ஆர்பி கிவிமா. சர்வதேச அரங்காற்று நிறுவனத்தின் தலைவராக இருந்தவர் ஆர்பி கிவிமா. எந்த ஆண்டில் கூடிய அரங்காற்று கலைஞர்களின் மாநாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 27ஆம் தேதியை உலக நாடக நாளாக கொண்டாட முடிவு செய்தனர்? ஆன்சர் வந்து 1961. எந்த ஆண்டில் கூடிய அரங்காற்று கலைஞர்களின் மாநாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 27ஆம் தேதியை உலக நாடக நாளாக கொண்டாட முடிவு செய்தனர்? கரகாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவிகள் யாவை? நயாண்டி மேளம், சிறிய உடுக்கை, பெரிய உடுக்கை, சத்தக்குழல், பறை. ஸோ இதெல்லாம் கரகாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவிகள். ஸோ நெக்ஸ்ட் 181வது கொஸ்டின். தமிழக மக்களின் வாழ்விலோடு ஒன்றிய கலை எது அப்படின்னா? தெருக்கூத்து. தமிழக மக்களின் வாழ்விலோடு ஒன்றிய கலை தான் வந்து தெருக்கூத்து. தெருக்கூத்தை டேஸ் என்றும் அழைப்பர்? கட்டைக்கூத்து. தெருக்கூத்தை கட்டைக்கூத்து என்றும் அழைப்பர். தெருக்கூத்து நடைபெறும் இடம் டேஸ் எனப்படும்? களரி. தெருக்கூத்து நடைபெறும் இடம் வந்து களரி எனப்படும். தொண்டை மண்டல தெருக்கூத்தில் பெரும்பாலும் டேஸ் கதை நிகழ்த்தப்படுகிறது? மகாபாரதம். தொண்டை மண்டல தெருக்கூத்தில் பெரும்பாலும் மகாபாரதம் கதை நிகழ்த்தப்படுகிறது. காரைக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளில் டேஸ் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்றனர்? பிரகலாதன். காரைக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளில் டேஸ் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்றனர்? பிரகலாதன். தஞ்சை மாவட்ட நார்த்தேவன் குடிக்காடு கூத்தில் டேஸ் இடம்பெறுகின்றது? ராமாயணம். தஞ்சை மாவட்ட நார்த்தேவன் குடிக்காடு கூத்தில் ராமாயணம் இடம்பெறுகின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம். நாடகவியல் எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா? பரிமார் கலைஞர். இதெல்லாம் குரூப் 4 எக்ஸாமில் கொஷின் தமிழில் வந்து கேட்டிருக்காங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது நார்மலாக
பழைய புக்கில் 10th புக்கில் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாடகவியல் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பதிமா கலைஞர். ஸோ 188வது கொஷின் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க. இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் முத்துசாமி சுவரொட்டிகள். நான் முத்துசாமி வந்து சுவரொட்டிகள். சே ராமானுஜம் பார்த்திங்கன்னா புறஞ்சேரி. மு ராமசுவாமி வந்து துர்க்கிராவளம். KA குணசேகரன் வந்து பலியாடுகள். இந்தியாவில் மூன்றாம் அரங்கை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பாதல் சர்க்கார். மூன்றாம் அரங்கத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து பாதல் சர்க்கார். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க கூத்துப்பற்றை. முத்துசாமி சரியாக இருக்குது. நிஜ நாடக இயக்கம் தான் வந்து தவறாக இருக்குது. பரீட்சா வந்து ஞானி. சென்னை கலைக்குழு வந்து பிரளயன். ஸோ பொருந்தாது வந்து ஆப்ஷன் பி. 191 மௌனப்பட காலத்திலேயே எந்த புதினம் திரைப்படமாக எடுக்கப்பட்டது? அனாதை பெண். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தியாகபூமி புதினத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா தியாகபூமி வந்து கல்கி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தியாகபூமி புதினத்தின் ஆசிரியர் வந்து கல்கி. ஜெயகாந்தனால் எழுதப்படாத நூல். உன்னைப்போல் ஒருவன், யாருக்காக அழுதான், சில நேரங்களில் சில மனிதர்கள். இது எல்லாமே ஜெயகாந்தன் எழுதிய. தண்ணீர் வந்து கோமல் சுவாமிநாதன். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 194 சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் சரியான கூற்று ABD சரி வந்து சி மட்டும்தான் வந்து தவறு. இலக்கியவாதியாகவும் திரைப்பட கலைஞராகவும் சாதித்தவர் ஜெயகாந்தன். ஸோ இது வந்து சரி. திரைப்படம் ஒரு காட்சி மொழி என்பதை உணர்ந்தவர் பாலுமகேந்திரா. இதுவும் சரி. ஒளிப்பதிவாளராக இருந்து இயக்குனரானவர் மகேந்திரன். அது வந்து தவறு. ஒளிப்பதிவாளர், எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் என பன்முக தன்மை கொண்டவர் தங்கர் பச்சான். இது வந்து சரி. ஸோ 195வது கொஷின் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான இணை அப்படின்னா லாக்அப் அப்படின்றது விசாரணை என்ற பெயரில் வந்து படமாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 7ஆம் உலகம் தான் வந்து 4 கடவுளாக எடுத்திருக்காங்க. அதனால் மேட்ச் சரியாகல. எரியும் பனிக்காடு தான் வந்து பரதேசி. காவல் கோட்டை தான் வந்து அரவான். சரணப்படம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1897. சரணப்படம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு எங்கே அமைக்கப்பட்டதுன்னா சென்னை. தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு வந்து சென்னையில் வந்து அமைக்கப்பட்டது. தி ஜாஸ் சிங்கர் என்பது உலகின் முதல் பேசும் படம். ஜாஸ் சிங்கர் என்பது உலகின் முதல் பேசும் படம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இதில் சரியானது பார்த்திங்கன்னா முதல் முழுநில வண்ணப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 வந்து தவறாக இருக்குது, பார்த்துக்கோங்க. தமிழில் வெளிவந்த முதல் பேசு படம் வந்து ஆலமரா வந்து கிடையாது. சென்னையில் முதல் திரைப்படக் கல்லூரி கோடம்பாக்கம் கிடையாது, அடையாறில் வந்து தொடங்கப்பட்டது. நல்லத்தம்பி திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் யார் அப்படின்னா அது வந்து அறிஞர் அண்ணா. நல்லத்தம்பி. மகாத்மா காந்தி எனும் விவரண படத்தை, அதாவது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தயாரித்தவர் என்ன? AK செட்டியார். திரைப்படத்தின் உயிர் என கருதப்படுவது எது அப்படின்னா கதை. திரைப்படத்தின் உயிர் வந்து கதை. ஒளியின் வகை வந்து 2 இருக்குது. உற்சாகம், நல்லெண்ணம், பெருமகிழ்ச்சி ஆகிய உணர்வுகளை காட்ட பயன்படுத்தப்படும் வண்ணம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள். உற்சாகம், நல்லெண்ணம், பெருமகிழ்ச்சி ஆகிய உணர்வுகளை காட்ட பயன்படுத்தப்படும் வண்ணம் வந்து மஞ்சள். நல்ல படம் என குறிப்பிடப்படுவது 2 மேசைகளில் உருவாகின்றது. ஒன்று கதை எழுதுபவரின் மேசை, மற்றொன்று டேஸ் மேசை, அதாவது பட தொகுப்பாளர். எந்த நாளை உலக நாடக நாளாக கொண்டாடுகின்றோம்? எந்த நாள் அப்படின்னா மார்ச் 27ஆம் நாள் உலக நாடக நாள். கட்டைக்கூத்து என்று அழைக்கப்படும் கலை இது அப்படின்னா தெருக்கூத்து தான் கட்டைக்கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தெருக்கூத்து. கீழே உள்ள கூற்றுகளில் எவை சரியானவை? ஸோ பாருங்கள், கூற்று 1, 2. சங்க இலக்கியங்களில் குடக்கூத்து என குறிக்கப்படுவது கரகாட்டம். கூற்று 2, அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தரையில் வைத்து சுற்றி ஆடுவர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா தரையில் வைத்து சுற்றி ஆட மாட்டாங்க, தலையில் வைத்து. ஸோ அதனால் கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. ஸோ வெற்றிகரமாக 12th சிறப்பு தமிழ் இயல் 3 முடிஞ்சது. இயல் 4, 5 2 முடிச்சிட்டா ஸோ சிறப்பு தமிழ் வந்து முடிஞ்சிடும். தேங்க்யூ.